வணக்க மக்களே, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம சித்தண்ண வாக்ஸ பாத்துட்டு இருந்தேன். அந்த வியட்நாம் சீரிஸ் பார்க்கும்போது நல்லா ஃபன்னா போயிட்டு இருந்துச்சு. ஆனா எமோஷனலா ஜெயில் சீரிஸ் போட்டிருந்தாங்க. சோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதை பத்தி பேசலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. சோ பூக்குவா ஜெயில்ல நடந்த சம்பவம் என்னங்கிறத மாலா இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஐலாண்ட பார்க்கும்போது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் நினைச்சிருப்பீங்க. ஆனா இந்த மண்ணுக்குள்ள சாமானிய மக்களோட கதறல்களும் அவங்களோட ரத்தங்களும் இந்த மண்ணுல நிறைய சிந்தி இருக்கு. இந்த ஜெயில் பாத்தீங்கன்னா 1849ல பிரெஞ்சோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு. லேட்டர் வியட்நாம் வார் நடக்கும் போது 1955ல இருந்து 1975 வரைக்கும் சவுத் வியட்நாமோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு இந்த ஜெயில். வார்னு சொல்லும் போது நீங்க வேற நாட்டு கூட சண்டை போட்டு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அதான் இல்ல, உள்ளூருக்குள்ளேயே கிட்டத்தட்ட 20 வருஷமா சண்டை போட்டுருக்காங்க. இந்த ஜெயிலுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கோகனட் பிரைசன். ஏன்னா இந்த ஜெயிலை சுத்தி தேங்காய் மரமா இருக்கும். சோ லோக்கல் பீப்புள்ஸ்லாம் இந்த ஜெயிலுக்கு கோகனட் பிரைசன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சிருக்காங்க. இதுல யார அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா தப்பு பண்ணவங்கள இல்ல, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ, கம்யூனிஸ்ட, அதே மாதிரி பிரெஞ்சுக்கும் யூஎஸ்க்கும் எதிர்த்து நின்ற மக்களை, ஃபார்மர்ஸ, இந்த மாதிரி மக்களை பிடிச்சிட்டு வந்து அவங்க சித்திரவதை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஜெயில பிரெஞ்சு கார்டு தான் இருந்திருக்காங்க. லேட்டர் வார் வந்ததுக்கு அப்புறம் வியட்நாமோட மிலிட்டரி கார்ட்ஸ் தான் இதை ஃபுல்லா ஆக்குபை பண்ணிருக்காங்க யூஎஸோட சப்போர்ட்ல. யூஎஸ் வந்து சவுத் வியட்நாம்ஸ்க்கு வெப்பன்ஸ் ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்து பேக்கப் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அந்த ஜெயில உள்ள மக்களுக்கு டார்ச்சர் கொடுத்திருக்காங்க. ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசிய தேவை தூக்கம், சாப்பாடு. சாதம் கொஞ்சோண்டு தான் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி தூக்கம் சுத்தமா கிடையாது. அதே மாதிரி அந்த மக்களை டைகர் கேஜுக்குள்ள அடைச்சு போட்டிருக்காங்க. சேர்ல உட்கார வச்சு கை காலெல்லாம் கட்டி போட்டு சுத்தியில வச்சு அவங்க முட்டிய அடிச்சே உடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 காதுக்குள்ள ஒயரை விட்டு கரண்ட் ஷாக் கொடுத்திருக்காங்க. ஒருத்தர் பிளாட்டா படுக்க வச்சு கையை காலெல்லாம் கட்டி போட்டு அவர் கண்ணுல ஹை வோல்டேஜ் உள்ள லைட்டை அவர் கண்ணு பக்கத்துல க்ளோஸா வச்சு காமிச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு பெஞ்ச்ல ஒரு மனுஷனை படுக்க வச்சு கை காலெல்லாம் கெட்டி போட்டு அசையாத மாதிரி வச்சு அடியில நெருப்பு வச்சு விட்டுருக்காங்க. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த மனுஷனோட ஆண் உறுப்பு பக்கத்துல அந்த நெருப்பை வச்சு விட்டுருக்காங்க. இன்னும் நிறைய கொடுமைப்படுத்திருக்காங்க. அவங்க அடிப்பட்ட தோல் மேல எல்லாம் நெருப்பு வச்சு காட்டுறது, அதே மாதிரி கை காலெல்லாம் ஆணி அடிச்சு விடுறது. ஏன் இந்த மாதிரி கொடுமைகள்லாம் அந்த மக்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு எதிர்த்து நீங்க குரல் கொடுக்க கூடாது, அதுக்காக தான் இந்த டார்ச்சரை கொடுத்திருக்காங்க. அதுல அடிப்பட்ட மக்களுக்கு அங்க மருத்துவமே கிடையாது. சாகர வரைக்கும் அந்த வலியோட தான் அவங்க சாகும். ஜெயில வந்து 40,000 பிரைசனர்ஸ பிடிச்சு போட்டிருக்காங்க. அதுல 4,000 பேர் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லி ரெக்கார்டு இருக்கு. 1975 உள்ளூர் சண்டைக்கு அப்புறம் வியட்நாம் ரீயூனிபிகேஷன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த ஜெயிலே க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த ஜெயில் வந்து ஒரு மியூசியமா மாத்திருக்காங்க, மக்கள் விசிட் பண்ற மாதிரி. அவனை சொல்லி நிறுத்துங்களா?